உங்க பொருளாதாரத்துல, உங்க சுகத்துல, உங்க ஆரோக்கியத்துல அவன் கை வைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட தேவன் வேதனையை கூட்டார். அப்ப பிசாசுக்கு நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால, சாத்தானே என் குடும்பத்தை கை வைக்க முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் சரீரத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளுடைய சரீரத்தை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பொருளாதாரத்தை தொட முடியாது, என்னுடைய வியாபாரத்தை தொட முடியாது, நான் வேலை செய்யற இடத்துல எந்த மனுஷனும் எந்த அசுத்தாவையும் என்னை தொட முடியாது, எந்த சத்ருவை என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இயேசுவின் நாமத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுடைய ரத்தத்தில் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இயேசு கொடுத்திருக்கிறாரு. சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்ல. பிசாசை மேற்கொள்ளணும், உங்க சிந்தையில தான் மேற்கொள்ளணும். சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்ல, இயேசுவின் நாமத்தினால இல்லைன்னு சொல்லி பாருங்க, நீங்க மேற்கொள்ளுவீங்க. உனக்கு என்ன ஆளுகை செய்ய முடியாது, வியாதியின் ஆவியை உனக்கு என்ன ஆளுகை செய்ய முடியாது. பிசாசே, எந்த காரணத்தை கொண்டு என்ன என் பிள்ளைகளை ஆளுகை செய்ய உனக்கு முடியாது, அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால். ஏன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை.